ஹாய் லோகேஷ் எஸ்க்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு எம்ப்ளாயோட டேட்டா பேஸை நம்ம டேட் அண்ட் டைம் ஃபார்முலா இல்லாமல் மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நான் டேட் அண்ட் டைம் ஃபார்முலா ஒரு 10 முக்கியமான ஃபார்முலா மட்டும் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, நம்ம கிட்ட ஒரு எம்ப்ளாயரோட டேட்டா பேஸ் ஒன்று இருக்குது. அதில் மேலே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்னு இருக்குது. இதில் எனக்கு என்ன வரணும்னா இன்னைக்கு டேட்டும் அண்ட் டைமும் தேவைப்படுது. அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா நவ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா அதுக்கான டீட்டெயில் நமக்கு கிடைக்கும். அதுக்கு ஈக்குவல் டு நவ்னு டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஆர்குமெண்ட்டும் நீங்கள் உள்ளே போட தேவையில்லை. ஒரு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு தேவையான இன்னைக்கு டேட்டும் டைமும் கரெக்டான டைமும் நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒர்க்கிங் சொல்லி ஒரு ரோ கொடுத்துருக்காங்க. அதில் இன்னைக்கு வரைக்கும் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், அதுக்கு நம்ம சிம்பிளாக டுடே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இன்னைக்கு டேட்டை வர வச்சுக்கலாம். அதுக்கு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு டேட்டு நமக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வர்றதை கொஞ்சம் கவனமாக பாருங்க. இங்கே ஒர்க்கிங் டைம்னு கொடுத்துருக்காங்க. 9 to 6 o'clock வரைக்கும் அவனுக்கு ஒர்க்கிங் டைமு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சிம்பிளாக ஈக்குவல் டு இப்போ லார்ஜ் டைம், அதாவது பெரிய டைம்னா நம்ம ஈவினிங் 6 o'clock நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு மைனஸ் போட்டு ஸ்மால் டைமை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 9 hours வந்து அவனுக்கு ஒர்க்கிங் டைம். இதில் நம்மளை ஒர்க்கிங் இயர்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம டே ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். சாரி, டேஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஈக்குவல் டு போட்டு டேட்ஸ் எஸ் வரணும். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு எண்டு டேட் மைனஸ் கமா ஸ்டார்டிங் டேட் போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம்னா எனக்கு இங்கே என்ன வரும்னா டோட்டல் டேஸோட கணக்கு தான் வருது. இங்கே டேக்கு முன்னாடி ஒரு ப்ராக்கெட்டை போட்டு அண்ட் டிவைட் 365 போட்டு ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா 7 years வந்து அவன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு டேட்டுக்கும் ஸ்டார்டிங் டேட்டுக்கும் இடையில இருக்கிற டேட்ஸை மட்டும்தான் நமக்கு கணக்கு காமிக்கும். அதனால இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த 365 வந்து டிவைட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு 7 years வந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவனுக்கு லஞ்ச் டைம் வந்து எவ்வளோன்னு காமிக்கணும். அதுக்கு சிம்பிளாக நீங்கள் இங்கே மேலே போட்ட ஃபார்முலாவே நீங்கள் போட்டிங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா. லார்ஜ் டைம் அப்போ ஸ்மால் டைம் மைனஸ் ஸ்மால் டைம் போட்டோம்னா நமக்கு 0 minutes வருது. இது தப்பான டைம். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது மினிட்ஸ் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 2 minutes ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஈக்குவல் டு போட்டு மினிட்ஸ் ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லார்ஜ் மினிட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணும்போது மினிட்ஸ் வந்து 55 அது மட்டும் ஷோ ஆகும். மைனஸ் போட்டு மறுபடியும் மினிட்ஸ் ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்மால் மினிட்ஸை செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்கும்போது 55லிருந்து 30 மைனஸ் பண்ணி 25 minutes வந்து அவனுக்கு லஞ்சிங் டைம்னு சொல்லி நம்ம காமிக்கிறோம். ஒரு எம்ப்ளாயி கம்பெனியில் ஜாயின் பண்ணதுலேருந்து 3 மாதத்துக்குள்ள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தீரணும். அதுக்கான டேட்டை நம்ம இப்போ போட போகிறோம். அதுக்கு நம்ம இ டேட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு போட்டு இ டேட் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் டேட்டை செலக்ட் பண்ணிட்டேன். கமா இப்போ எத்தனை மந்த்து 3 மாதத்துக்குள்ள எனக்கு பண்ணணும். அதனால மந்த் வந்து எவ்வளோ நான் செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ ஜாயின் ஆன மந்த்ல இருந்து 3 மாதம் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு டேட்டு இங்கே காமிக்குது. மேபி சில கம்பெனி வந்து 6 monthக்கான ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். சில கம்பெனி 1 yearக்கான அக்ரிமெண்ட் இருக்கும். அது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நம்பர் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு வந்து இங்கே டேட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ 3 மாதம் மட்டும் நம்ம போட்டுக்கலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எம்ப்ளாயி கம்பெனியில் ஜாயின் பண்ணி 1 yearக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் கொடுத்தாகணும். அதுக்கான டேட்டை நம்ம ஃபார்மேட் பண்ண போகிறோம். அதுக்கு இ டேட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு இ டேட் ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் டேட்டை கொடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கவனமாக பாருங்க. நான் ப்ளஸ் 365 டேஸ்ன்னு போட்டு கமா போட்டு இந்த 0வை செலக்ட் பண்ணிக்கிறேன். மந்த்ஸ் ஆர்குமெண்ட்டில் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் இயருக்கான அதே டேட்டு நமக்கு ஷோ ஆகுது. இதுதான் அவங்களுக்கான இன்க்ரிமெண்ட் டேட்டு. இந்த இயரில் அவங்க ஏதாவது பிளாக் மார்க்கோ இல்லை லீவ் அதிகமாக எடுத்திருந்தா நான் வந்து அவங்களுக்கு ஒரு 2 மாதம் நான் இன்க்ரிமெண்ட் தள்ளி போடலாம்னு நினைக்கிறேன். அங்கே வந்து இந்த இடத்துல அந்த 0 இருக்கிற இடத்துல 2ன்னு போடும்போது இப்போ 2 மாதம் தள்ளி இவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் டேட்டு அப்டேட் ஆயிடும். மேபி இந்த வருஷத்துல இவங்க ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கு, எனக்கு இவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் போடணும்னு நினைக்கிறேன்னா -2ன்னு போடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆவது மாதத்துல போட வேண்டிய இன்க்ரிமெண்ட் 5ஆவது மாதத்துலேயே அவங்களுக்கு போடுற மாதிரி வருது. தென் இன்சென்டிவ் டேட்டில் எப்பவுமே நம்ம மந்தோட கடைசி டேட்ஸில் தான் நம்ம இன்சென்டிவ் பே பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம மந்தோட கடைசி டேட்டை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து இஓ மந்த் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு இஓ மந்த் அந்த ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் டேட்டை கொடுத்துக்கோங்க. கமா கொடுத்து இந்த 0வை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7/2024 அதோட கடைசி டேட்டான 31/7/2024 நமக்கு ஷோ ஆகுது.
மேபி அதே மாதிரி இவங்களும் ஏதாவது பிளாக் மார்க் வாங்கியோ இல்லை லீவ் நிறைய எடுத்தோ இருந்தாலோ இவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் டேட் வந்து நான் தள்ளி போடுறேன்னு நினைக்கிறேன்னா ஒரு 2 மாசம் தள்ளி போடுறேன். 2ன்னு போட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9வது மாசத்துக்கு தள்ளி போயிருச்சு. இல்லை முன்னாடியே நான் கொடுக்கணும்னு நினைச்சாலும் கூட அட்வான்ஸாக நான் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா -1ன்னு போட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7வது மாசத்துக்கு முன்னாடி 6வது மாசமே நான் கொடுத்துக்கலாம். அதுக்கான டேட்டு அப்டேட் ஆயிருச்சு. இந்த எம்ப்ளாயி 5 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்டில் இருக்கிறதுனால எனக்கு ஜாயினிங் டேட்டும் மந்த் இயர் எல்லாமே எனக்கு செப்பரேட்டாக தேவைப்படுது. அதுக்கு டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு டே ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சீரியல் நம்பருங்கிறது இவ ஜாயின் பண்ண டேட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம்னா இப்போ டேட் மட்டும் நமக்கு ஷோ ஆகும். இப்போ 27ங்கிறது மட்டும் நமக்கு இங்கே ஷோ ஆகுறதுனால தென் மந்த் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நார்மலாக நீங்கள் மந்த்னு மட்டும் போட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு சீரியல் நம்பருக்கு இந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 6 அந்த மந்த்துக்கான என்ட்ரி வந்துருச்சு. தென் இயர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு மறுபடி ஈக்குவல் டு போட்டு இயர் ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி சீரியல் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சீரியல் நம்பருங்கிற இந்த டேட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா 2017 ஃபைனலாக கான்ட்ராக்ட் க்ளோசிங் டேட் வந்து இங்கே தேவைப்படுது. அதுக்கு வந்து நம்ம நார்மலாக டேட் ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். டேட் ஃபார்முலா ஓப்பன் பண்ணிட்டு இயர் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கமா போட்டு தென் மந்த் செலக்ட் பண்ணணும். மந்த் செலக்ட் பண்ணிட்டு கமா போட்டு டே செலக்ட் பண்ணணும். டே செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு இங்கே 5 இயர்ஸ் கான்ட்ராக்டுக்கான டேட்ஸை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த டேவை அப்படியே நான் எடுத்து போட்டுக்கிறேன். 1825 போட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 இயர்ஸ் க்ளோசிங்கான டேட் காமிக்குது. அதாவது கான்ட்ராக்ட் க்ளோசிங்கான டேட் காமிக்குது. இந்த எக்ஸல்ல போட்டிருக்கிறது எல்லாமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு தான் போட்டிருக்கேன். ஏன்னா சில பேருக்கு இந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இது புரியாம கூட இருக்கலாம். நீங்க கமெண்ட்ல சொல்றத வச்சு தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது வரைக்கும்